ஆஸ் யுவர் சோல் ப்ராஸ்பர்ஸ் யூ ப்ராஸ்பர் இன் எவ்ரிதிங். அப்படி தான் சொல்லுது பைபிள். அப்போ ஆத்மா வாழ்ந்தில்லைன்னா மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ ஹோல் பாயிண்ட் என்ன? இந்த வெறும் இந்த செடிங்களுக்கும் பூக்களுக்கும் புல்லுக்கும் தண்ணி கிடச்சிதான்னு பார்க்குற தேவன் உன்னுடைய தேவைகளை எவ்வளோ அதிகமாக பார்ப்பார். உன்னுடைய ஆத்மாவின் தேவையை எவ்வளோ அதிகமாக கவனிப்பார். அவர் அதெல்லாம் எப்படி சந்திப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே செய்தி. அந்த செய்தி நமக்குள்ளே போகணும். அப்போ நான் சொல்கிறேன், நீர் பாய்ச்சுகிற தேவன், வனாந்தரங்களுக்கும் காடுகளுக்கும் நீர் பாய்ச்சுகிற தேவன், தண்ணி இல்லாத காட்டெல்லாம் பார்த்து விசாரித்து தண்ணி அனுப்புகிற தேவன், நீர் பாய்ச்சுகிற தேவன். உங்களை தேவையும் என்னுடைய தேவையும் எவ்வளோ அற்புதமாக சந்திப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆத்தும தேவையை எவ்வளோ அற்புதமாக அது நிறைவேற்றப்படும்படி அவர் செய்வார் என்கிறதில் நம்ம புரிந்து கொள்ள வேணும். ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேணும். ஆண்டவர் இல்லைன்னா தண்ணி இல்லாத காட்டில் இருக்கிற மாதிரி, ஆண்டவர் இல்லைன்னா வறண்டு போன ஒரு வாழ்க்கை. ஏசாயா தீர்க்கதரிசியை தான் சொல்கிறாரு, அண்ட் ரிவர்ஸ் ஷல் ஃப்ளோ இன் த டெசர்ட்ன்றார். இயேசு வர்றதை பற்றி, மேசியா வரப்போகிறாருன்னு தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறாரு, வனாந்திரத்தில் ஆறுகள் புரண்டோடுன்றார். அதான் ரட்சிப்பு. நீர்ப்பாய்ச்சி வரான். என்னத்தை சொல்லியிருக்குது? வனாந்திரத்தில் தண்ணி போகன்றது இல்லை, வனாந்திரம் போல் வாழ்க்கை ஆயிடுச்சே. கத்தர் இல்லாமல் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வனாந்திரம் போல் ஆயிடுச்சே. அந்த வாழ்க்கையில் நீர்ப்பாய்ச்சுதல் நடக்கும் அப்படிங்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் நம்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய தேசத்துலேயும் சரி, நம்முடைய உலகத்தில் சரி, எத்தனையோ மூலை முடுக்குகளில் ஆண்டவர் அறிய வேண்டிய மக்கள் இருக்கிறார்கள். அவரெல்லாம் ஆண்டவரில் அறிந்து கொள்ள வேணும், ஆண்டவர் அறிந்து கொள்ள வேணும் என்று கத்தர் பூமியை சுற்றி விசாரிக்கிறார். எங்கெல்லாம் ஆண்டவரை தெரியாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும், யாருக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி புரிஞ்சுக்கணும், அறியாமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நிம்மதியில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கண்ணீரில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சஞ்சலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றி பார்க்குறார் ஆண்டவர் என்ன தேவைன்னு. அதனால்தான் இயேசு சொன்னார், அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி ஜெபம் பண்ணுங்கன்னார். கத்தர் அனுப்புவார், ஜெபம் பண்ணுங்கன்னார். அவருடைய டீமில் சேர்ந்துங்கன்றார். ஏன்னா அவர் பூமியை விசாரிக்கிறார், எங்கெங்கே என்ன தேவை. இங்கே பாஸ்டர் தேவை, இங்கே ஒரு இவாஞ்சலிஸ்ட் தேவை, இங்கே ஒருத்தன் போய் பிரசங்க